இந்த தேர்தல் தன்மையில நமக்கு அருகாமையில் நடந்த 2019 இருக்கு, 21 இருக்கு, 24 இருக்கு. ஆனா எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பார்வையாளர்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கறது, களத்துல வேலை பார்த்த அரசியல் பிரமுகர்கள் கேட்கறது, வேட்பாளர்கள் கேட்கிற தன்மையை பார்க்கிறோம். ஏன் இந்த களம் இவ்வளவு சிக்கலா மாறி இருக்குன்ற ஒரு கோணம் இருக்கு. ஆனா நிறைய பேர் பேசுறப்ப இல்லைங்க வாக்குகள் சிதறுது, திமுக அன்னைக்கு அட்வான்டேஜ்னு சொல்றது, இல்லைங்க அதிசயமா இருக்கிறது தாவேக்கா, அக்னி சொல்ற மாதிரி ஏடிஎம்கே வாய்ப்பு அப்படின்னு இருக்கிறப்பையும் ஏன் இந்த குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு? என்ன காரணம்? ஏன் ஒரு முடிவுக்கு எல்லாராலையும் வர முடியல? சரி, இந்த தேர்தலை பொறுத்தவரை கடந்த காலங்கள்ல திமுகவை பிடிச்சவங்க திமுக போடுவாங்க, அதிமுகவை பிடிச்சவங்க அதிமுக போடுவாங்க, திமுகவை பிடிக்காதவங்க அதிமுகவுக்கும், அதிமுகவை பிடிக்காதவங்க திமுகவுக்கும் போடுவாங்க. ஆனா இந்த தேர்தல் களம் 2 முனை போட்டி தான் சார். அந்த 2 முனை போட்டி திமுக விசஸ் தலைமைக்காவோ திமுக விசஸ் அதிமுகவோ இல்ல, விஜய பிடிச்சவங்களுக்கும் விஜய பிடிக்காதவங்களுக்குமான ரேஸா மாறி இருக்கு. கிரவுண்ட்ல போய் பார்த்ததுல, மக்களை கிட்ட போய் பார்த்ததுல 2 முனை போட்டி தான் மக்களுக்கு. ஒன்று விஜய பிடித்தவர்கள், இன்னொன்று விஜய பிடிக்காதவர்கள். அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். விஜய் தன்னுடைய ரசிகர்கள் ஓட்டை ஈர்த்திருக்கிறார். அதுக்கு நமக்கு அளவுகோல் இல்ல. அதுதான் இங்க பிரச்சனை. சாமிநாதன், நீங்க வேறொரு புதிய கோணத்தை தரீங்க. இந்த தேர்தல் களத்தையே இது பாஜகவுக்கு எதிரான யுத்தம், டெல்லிக்கு எதிரான யுத்தம், ஆளுங்கட்சிக்கு எதிரான யுத்தம், திரு ஸ்டாலின் அவங்க வரணுமா வேண்டாமா அப்படின்லாம் பேசப்பட்டு வந்த தமிழக களத்தை நீங்க விஜய்ன்ற ஒற்றை நபரை வச்சு எதிராக இருக்கிறவங்களாம் அந்த சைடு போங்க, ஆதரவா இருக்கிறவங்களாம் இந்த சைடு வாங்கன்னு சுருக்குறீங்களே ரொம்ப. இல்ல சார், நிச்சயமா சார். தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட அதே தான் குறித்து வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக தொடர்ந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், இதுன்னு சொல்ல போனா அதிமுக மீதான விமர்சனம், அமித்ஷாவை போய் இவர் டெல்லியில போய் பார்த்தாருங்கிறது, சிஎம் கேண்டிடேட்னு சொன்னாரான்னு கேட்டது, பாராளுமன்றத்துல தொகுதி மறுவரையறை மசோதாக்கு சிஎம் அவர்கள் நகலெரிப்பு போராட்டத்தை நடத்தினது, இவ்வளவு திமுக சார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு எதிரான ஓட்டு தனக்கு வரணும்னு காய் நகர்த்தினது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பாலியல் பிரச்சனை இருக்குன்னு சொன்னது, சிறுநீரக திருட்டு தொடர்பா சட்டமன்றத்துக்குள்ளே போட்டு போனது, இவ்வளவு விஷயம் பேசினாலும் இன்னைக்கு நம்ம சிக்கல்னு பேசுறதுக்கு காரணம் மையப்புள்ளி விஜய் அவர்கள் தானே. அப்ப இன்னைக்கு களத்துல மக்கள் கிட்ட மக்கள் தங்களோட பிரச்சனை, நீங்க சிறுபான்மையினர் 50% பேர் விஜயை ஆதரித்திருக்காங்கன்னா அங்க பாஜக எதிர்ப்பு என்கிற அரசியலே நிறுத்தி போயிருக்கு இந்த தேர்தல்ல. அப்ப விஜயை பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் தானே மக்கள்ல பெரும்பகுதி பேர் ஓட்டளித்திருக்காங்க. இப்ப சுவாமிநாதன், இப்ப இந்த குழப்பத்திற்கு காரணம் விஜய் வந்துருவாரு இல்லது வந்துருவாரான்ற குழப்பம் இருக்கா, இல்ல விஜய் யார டேமேஜ் பண்ணி திமுக வரப்போகுதா இல்ல அதிமுக வரப்போதான்ற குழப்பம் இருக்கா? என்ன குழப்பம் இருக்கு? அப்போ சிறுபான்மையினர்கள் இருந்து விஜயை மட்டுமே பின்தொடர்பவர்கள் சார். நான் தான் சொல்றேன், நம்ம ஜேர்னலிஸ்டா இருக்கிறவர்களோ அல்லது அரசியல் தொடர்ந்து கவனிக்கக்கூடியவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாருன்னு பாக்குறோம், மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாருன்னு பாக்குறோம், பலதரப்பட்ட செய்திகளை பாக்குறோம். நீங்க விஜயை மட்டுமே பின்தொடர்பவர்கள் விஜய் பேசுறதை மட்டும்தான் கேட்கறாங்க. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அவர்களுடைய பார்வையில திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்றத விஜயை மட்டுமே பின்தொடர்பவர்கள் நம்புறாங்க. அது திமுகக்குள்ள இருந்தாலுமே அவர்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ திமுக இவருக்கு தான் போட்டியோ, அப்ப நம்ம திமுகவை விருப்பதை விட இந்த முறை விஜய் ஆதரிக்கலான்னு அவர் திமுக ஓட்டையும் கடுமையாக ஈர்த்திருக்கிறார் சார். சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும் இல்ல, மகளிர் நலன் சார்ந்து அவர்கள் செயல்படுத்திய திட்டங்கள், ஒரே ஒரு சின்ன புள்ளி ஒரு அதிமுக ஓட்டையும் டேமேஜ் பண்றாரு. களம் 3 போட்டியாக மாறிடுச்சு சார், 2 முனை போட்டியெல்லாம் இல்ல. நீங்க ஒரு தொகுதியில விஜய் அவர்களால 40,000 ஓட்டு 45,000 ஓட்டு சர்வசாதாரணமா எடுக்க முடியும் உங்க கட்சி வேட்பாளர்களால. எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுல யாரோ ஒருத்தர். சுவாமிநாதன், கடும் மும்முனை போட்டி அப்படின்னா 3 பேருக்குமே வின்னபிலிட்டி வாய்ப்பை நீங்க தரணும், அதுதான் கடும் மும்முனை போட்டி. இப்ப நீங்க விஜய் அந்த வின்னிங் ரேஸ்குள்ளேயும் இருக்கிறாருன்னு நீங்க மதிப்பிடுறீங்க, அதுதான் உங்க கணிப்பு சரியா? ஆமா சார். அதாவது சார் அதுல எப்படி பாக்குறேன்னா சார், திமுக அதிமுகங்கிறது கூர்மையான போட்டியாகும், விஜய் கட்சிங்கிறது இப்ப நீங்க சீமான் அவர்கள் ஒரு களத்துக்குள்ள வர்றாரு அப்படின்னா சீமான் அவர்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுல மட்டும்தான் பங்கு வைப்பார். ஆனா விஜய்க்கு சில தொகுதிகளா கூட அது கன்வெர்ட் ஆகும்னு தோணுது. இப்ப களத்தை போய் பாக்குறப்ப, மக்கள்கிட்ட பேசுறப்ப, ஒரு சாதாரண தேநீர் கடையில இருந்து பேசினாலும் சரி, வேற எங்கேயோ ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, ஒரே வீட்டுக்குள்ள சார் இதுவரை பார்க்காத சார், இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், ஒரே வீட்டுல திமுக ஓட்டு வாங்கியிருக்கு, பாஜக ஓட்டு வாங்கியிருக்கு, விஜய் ஓட்டு வாங்கியிருக்கு சார். நீ உங்களுக்கே இது புது அனுபவமா இருக்கும். ரகு அவர்கள் சுட்டி காட்டின மாதிரி என்னால அதை லாஜிக்கா பொருத்தி பார்க்க முடியல அப்படின்னு. இப்ப நம்ம பேசுவதெல்லாம் இப்ப எல்லாரும் அந்த பேச்சை எடுத்தா கிட்டத்தட்ட விஜய் 70% எடுக்கணும் சார். இப்ப எல்லாரும் சொல்ற கருத்துப்படி பார்த்தா 70-75% வாக்கு வாங்கணும். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, சார் எங்க வீட்டுல குடும்பமா போட்டாங்க, அதிமுக போட்டவங்க போட்டாங்க, திமுக போட்டவங்க போட்டாங்க, அங்க 10 பேர்ல 8 பேர் போட்டாங்கன்னா உண்மையை சொல்லுங்களேன். நம்ம அதுதான் களம்னா உண்மையா ஒரு 80% வாங்கணும் இல்லையா?
ஆமா சார், நிச்சயமா சார். பட் என்னன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டோங்கிறத சொல்றாங்க சார் வெளியில. திமுக சொல்லல இன்னும். உங்க சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க. நீங்க விஜய் ரசிகர்கள் எந்த அளவுக்கு மனநிலையில இருக்காங்க? 80% விஜய் ஓட்டு வாங்குவாருன்றீங்களா நீங்க? இல்ல நான் வாங்குவார்னு சொல்லல. விஜய்க்கு வாக்களித்தவர்கள் வெளிப்படையாக தாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படிங்கறத பரப்புறாங்க. அவங்களே சோசியல் ஆமா சோசியல் மீடியால எழுதுறதா இருக்கலாம். ஒரு டீ கடையில போய் கேட்டா திமுக ஓட்டு போட்டோங்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க மக்கள். ஆனா தாவேக்காக்கு போட்டவங்க முன்னோரிசையில் வந்து சொல்றாங்க. சோ அவங்க அதிகமாக ஆக்டிவா இருக்காங்க. இப்ப சுவாமிநாதன், உங்க அசஸ்மெண்ட் எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த களத்தை எப்படி நீங்க கணிக்கிறீங்க சுவாமிநாதன்? சார், சில தொகுதிகள்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு அது வெற்றியாகவே கூட மாறல வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க திமுக அதிமுக ரெண்டுமே வைட்டமினை பாய்ச்சிருக்காங்க பல தொகுதிகள்ல. ரெண்டு கட்சியில இருந்தும் வைட்டமினை பெற்றவர்கள் 2 பேருக்கும் கொடுத்திருக்காங்களே, யாருக்கு விசுவாசமா இருக்குன்னு தெரியாம விசிலுக்கு போட்டிருக்காங்க. களம் நம்ம நினைச்சதை விட மாறுபட்ட ஒரு களமாக இருக்கு இந்த தேர்தல். சில இடங்கள்ல பாஜகவோட பாரம்பரிய ஓட்டு வங்கியிலே கை வைத்திருக்கிறார் விஜய். உங்களால சுவாமிநாதன் டேமேஜ் வந்து எங்கன்றதை யூகிக்க முடியல. பலரும் எல்லா இடத்துலயும் இருக்குன்னா நீங்க இதுல யாரு அதிக பாதிப்பு இல்ல சீட்டா உங்களால இதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதா? அப்படி இப்போ பிரியன் அவர்கள் சொல்றாங்க மினிமம் 140 திமுகவுக்கு, அப்படியே யூகிக்க முடியுதா? நீங்க சொல்றதெல்லாம் சொல்லலாம். திமுகவுக்கு அதிகபட்சம் அந்த கூட்டணிகளுடைய பலத்தால 120 சீட் வரலாம் சார். கூட்டணியாக தான் 120 வரலாங்கிறேன். திமுக தனிப்பெரும்பான்மை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருடைய அடிநாதம், நம்ம பல வாரங்கள்ல சொல்றதுதான், அவருடைய அடிநாதம் என்பதே கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு தான். இந்த தேர்தலில் பாஜகவும் ஓட்டு வாங்க போறதுல, பாஜக எதிர்ப்பு அரசியலுக்கும் ஓட்டு இல்ல. அதுதான் களத்துல பார்த்தோம். நீங்க பிஜேபின்ற அந்த ஃபேக்டரே அடிபட்டு போகுதுன்றீங்க. 120 டிஎம்கே அலைன்ஸ்னா மீதி இருக்கிற சீட்டு 80+34 எங்க கொடுக்குறீங்க அது சார்? அதாவது 2வது இடத்துல அதிமுக தான் வரும் சார். 2வது இடத்துல கிட்டத்தட்ட அதிமுக அணி என்பது ஒருவேளை இந்த விஜய் பிளவுபடுத்தக்கூடிய அந்த வாக்குகளால அந்த அணி ஒரு 100 சீட்டுகள் வரைக்கும் வரலாம். தாவேக்கா இந்த தேர்தலில் நீர்த்து போகாதுங்கிறத நான் களத்துல போய் பார்த்த வர கிட்டத்தட்ட சார் மக்கள் வேட்பாளர் பேரு தெரியல, யாருமே தெரியல, போட்டேன்னு சொல்றாங்க. சோ அது எல்லா தொகுதியிலுமே பாலாப்பன ஓட்டா மாறும் அப்படிங்கறதுல உடன்பாடு இல்ல. சில தொகுதிகள் அது விண்ணப்பிட்டேவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். கிட்டத்தட்ட உங்களோட நான் சம்மரைஸ் பண்ணேன்னா கிட்டத்தட்ட 120 திமுக அணி, 100ன்றது அதிமுக அணி. மற்ற தொகுதிகளில் இருக்கிறது வந்து தாவேக்காவுக்கு வின்னபிலிட்டி இருக்கு. பர்சன்டேஜா தாவேக்கா ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். அதுல சில தொகுதிகள் இழுபறியாவும் இருக்கும். அந்த இழுபறிக்குள்ள இருக்கலாம். ஒரு ஹோலிஸ்டிக்கா தான் நான் சொல்றேன், அதுல மாற்றங்கள் இருக்கலாம்.